ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 49 அதிகாரம் 13 வசனம். ஐசையா chapter 49 verse 13. வானங்களை கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். எனவே வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரித்து முழங்குங்கள். Dear child of God, the Lord God has comforted his people. If you're a child of God, if you're in the people of God category, God says, I have comforted you. You don't need to be afraid of anything anymore. I have taken care of every situation in your life. You might have been crying all these years. You might have been trying all these minutes. You might have been praying all these days. But the Lord God says, I have comforted you. Oh heavens, shout and rejoice, O earth. We need to understand God has created the heavens. He says, oh heavens, shout for joy. Oh earth, joyful shouting, oh mountains. This is what the Lord God says, because God has comforted his people. Dear child of God, you might have been going through a lot of things in your life. You might have lost your peace. You might have lost your joy. You might have lost all your money and wealth and health. But the Lord says, I have comforted you. In the midst of every situations of your life, I have comforted you. நான் உன்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய அழுகையின் மத்தியிலும், உங்களுடைய வியாதியின் மத்தியிலும், உங்களுடைய கூக்குரலின் மத்தியிலும் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆறுதல் அடையுங்கள், தேவன் பேரில் விசுவாசமாய் இருங்கள். உங்களை ஆறுதல் அடைய செய்கிறவர் அவர். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். அதோடு மாத்திரமல்ல, சிறுமைப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அவர் இரக்கம் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். You might have been oppressed by many situations and many people. The Lord God says, I will be merciful unto you. I will be gracious unto you. The people may not be gracious to you. The people may be very adamant upon your situations. The laws and the regulations of the country or the company may be very strong so that you are not able to flourish. But the Lord God says, I will be compassionate upon you. I will show my compassion towards you. நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த நாட்களிலே பலவிதமான வேலையில்லா திண்டாட்டங்கள் மத்தியிலே மக்கள் இருக்கிறார்கள். People are losing their jobs. People don't have enough finance to take care of their family and the needs of the family. Oh, child of God, do not be worried. My Lord says, I will be compassionate. I will open 7 doors if one door is closed for you. உங்களுக்காக 7 வழிகளை திறப்பேன் என்று சொல்கிறார். பயப்படாதிருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்குகிற தேவன், சிறுமைப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன், உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் அடைய செய்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புகிற தேவன், உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தோய்ந்து போன சூழ்நிலையில, பிசினஸ் இல்லாம இருக்கிற சூழ்நிலையில, வியாபாரம் இல்லாம இருக்கிற சூழ்நிலையில, எதை செய்தாலும் வாய்க்கவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலையில உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்திடலும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.